இன்றைக்கு ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபார்முலா உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் முடியாமல் இருக்குல்ல, அதை முடிப்பதற்கான ஃபார்முலாவை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஆமேன். எத்தனை பேர் ஆர்வத்தோடு இருக்கிறீங்க? ஆமேன். உங்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை பலவீனங்களாக இருக்கலாம், போராட்டங்கள், மன கஷ்டங்கள், ஸ்பிரிச்சுவலி, மென்டலி, ஃபிசிக்கலி என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஏசு சிலுவையில் யூஸ் பண்ண இந்த ஃபார்முலா இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் ஷேர் பண்ண போகிறேன். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு வழி நடத்துவாராக. இந்த வசனம் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இப்போ நம்ம வாசிச்சோம் இல்லையா, யோவான் 19:30, இதில் 4 பகுதிகள் இருக்குது. அந்த வசனம் இன்னொரு டைம் வாசிச்சிடலாமா? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்ன 4 பார்ட் இதில் இருக்குன்னா, நம்பர் 1, இயேசு காடியை வாங்கினார். 2வது, முடிந்தது என்று சொன்னார். 3வது, தலையை சாய்த்தார். 4வது, ஆவியை ஒப்பு கொடுத்தார். காடி வாங்கப்பட்டது, வார்த்தை சொல்லப்பட்டது, தலை சாய்க்கப்பட்டது, ஆவி ஒப்பு கொடுக்கப்பட்டது. புரிஞ்சிருச்சா? இந்த 4 தான் ஃபார்முலா. என்னது? காடி வாங்கப்பட்டது, வார்த்தை சொல்லப்பட்டது, தலை சாய்க்கப்பட்டது, ஆவி ஒப்பு கொடுக்கப்பட்டது.